ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதியோட எர்டிகா. எர்டிகா பார்த்தோன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டியோட அப்டேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம இப்போ பண்ண போகிற ஒர்க் என்னன்னா பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எப்பவும் போல் வெஹிக்கிள் அரைவ் ஆனதுமே ட்ரைனேட்டை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் தான் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதில் ஸ்லட்ஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது பிரேக்கோட கண்டிஷன். 3000 கிலோமீட்டர் பிஃபோரில் தான் பிரேக் பேட்ச்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போவே பிரேக் ஷூவோட கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்குன்னு கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். 3000 தான் இருக்குது ஆயில் சர்வீஸ்க்கு, நம்ம அப்போ செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. சரி ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோட கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர். எப்பவும் போல் ஏசி ஃபில்டரை எடுத்து பார்த்ததில் கம்ப்ளீட்டாக சோக் ஆயிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் சைடாக வச்சாதான் இந்த அளவுக்கு பிளாக் ஆயிருக்குன்றது தெரியும். பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட பிரேக் ஷூ தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பிரேக் ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கேரண்டியராக இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ பிரேக் ஷூவையும் ஃபிட் பண்ணியாச்சு. வீல் சிலிண்டரை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இல்லாததுனால ஷூவை மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஒர்க்கை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வேரண்டியர் லேயரை பக்காவாக க்ளீன் பண்ணி நியூ ஒன்று ஃபிட் பண்ணியாச்சு. பிரேக்கோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபில்டராக ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஏசி ஃபில்டரில் எப்பவும் போல் ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டாக வச்சு தான் ஃபிட் பண்ணணும். ஏசி ஃபில்டரை கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏர் ஃபில்டரை தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா மாருதியோட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ண கையோட கீழே போய் பார்த்தோம் ஆயில் பக்காவாக ட்ரைனாக இருந்தது. ஸோ ட்ரைனேட்டை போட்டு ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரோட பேஸ் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு நியூ ஆயில் ஃபில்டர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ண கையோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு இன்ஜின் ஆயில் தான் ஃபில் பண்ணணும். வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 5W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைமும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். வெஹிக்கிளில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ஒரு 5 to 10 minutes ரன் பண்ணி பார்த்துட்டு வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு எப்பவும் போல் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.